இன்னும் சற்று நேரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களோடு இணைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்படவிருக்கிறது? முழுமையான விவரங்கள். அதாவது நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க மத்திய அரசால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. சரியாக 6 மணிக்கு இந்த கூட்டம் என்பது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. கூட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தலைமை தாங்க இருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மேற்கு வங்க மாநில முதலமைச்சருடைய கட்சி சார்பில் சுதீப் பந்தோபாத்யா, சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் ராம் கோபால் யாதவ், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சஞ்சய் சிங், ஆர்ஜேடி கட்சியை சார்ந்த பிரேம் சந்திர குப்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலங்களவை எம்பியா இருக்கின்ற திருச்சி சிவா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், நேற்று முன்தினம் என்பது அந்த தீவிரவாத தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லைக்கு தாண்டி பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாத செயலில் தூண்டிவிட்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், நெருக்கடிகள் குறித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகள் என்பது தற்போது செயலாற்ற தொடங்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சற்று முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு என்பது சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. குறிப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன, பாகிஸ்தானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை இந்திய அரசால் எடுக்கப்பட்டிருக்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி எல்லாம் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க முடிவு செய்திருக்கிறது என்பது பற்றி எல்லாம் விளக்கியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர். இதைத் தொடர்ந்துதான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. பொதுவாக நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு குழப்பங்களோ அல்லது நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி மத்திய அரசு என்பது விவாதிப்பது என்பது ஒரு நடைமுறையான இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் மத்திய அரசால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த அனைத்து கட்சி தலைவர்களிடம் விவரிக்க இருக்கிறார். என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம், இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டுமல்லாமல் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா அரசால் எடுக்கப்படும் அந்த நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது பற்றி எல்லாம் அவர் விளக்கி பேச இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தீவிரவாதிகள் மீண்டும் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தாமல் இருக்க மத்திய அரசால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி எல்லாம் விளக்கி பேச இருக்கிறார் ஜெய்சங்கர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொள்ள இருக்கின்ற எம்பி திருச்சி சிவா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் தங்கள் கட்சிகளின் சார்பில் கருத்துக்களை எடுத்து கூற இருக்கிறார்கள். மத்திய அரசு கேட்கும் அந்த உதவிகளை அரசியல் கட்சிகள் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு, தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பது பற்றி நமக்கு தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.